முருகா ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவேத்தனை, குருவாழ்க குருவேத்தனை. ஓம் கம் கணபதே நமக. ஓம் முருகாசரணம், ஓம் கந்தாசரணம், ஓம் சோம் சரணபவாய நமக. இன்று விஸ்வாவசுவரிடம் மார்கழி மாதம் 4ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 டிசம்பர் மாதம் 19ஆம் நாள், கிழமை வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்கள். மேஷம், உங்களுடைய முயற்சிகள், மாற்றங்கள், வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் எல்லாம் பொறுப்புகளோடு செயல்பட்டு அதை செயலாக்க முற்படுவீர்கள். அதற்காக கடின உழைப்பு, கடின முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். அதற்கு வரக்கூடிய எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் சமாளிக்க தயாராவீர்கள். இதனால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்றாலும் இந்த பலன்களால் உங்களுக்கு எந்த ஒரு ஆதாயமும் இருக்காது, அல்லது அதை அனுபவிக்க முடியாது. அதாவது வலியோரிடம் பாவரிடம் போல் செயல்படுவதெல்லாம் நீங்கள் செயல்படுவீர்கள். ஆனால் பேரும் பெருமையும் வேறு ஒருவருக்கு போய்விடும். ஆகவே அதற்காக நீங்கள் செய்யாமல் இருக்க மாட்டீர்கள். அது உங்களுடைய சுபாவம். அது ஆகவே இந்த கடின முயற்சிகள், கடின உழைப்புகளால் உங்களுக்கு வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள், நல்ல முயற்சிகளை செய்வீர்கள். நல்ல தகவல்கள் வந்து சேரும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். ஆனால் அதனுடைய வெற்றியை ரசிக்க, அனுபவிக்க உங்களால் முடியாது. அது மட்டும்தான் இதில் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். நண்பர்கள் விரோதிகளாக மாற வாய்ப்பிருக்கிறது, அல்லது நண்பர்களுடைய விமர்சனம் உங்களுக்கு ஒரு விரோத போக்கை கொண்டு வரும். பெண்களிடம் இரகசிய உறவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள். எல்லாரும் நேர்மறையாக பழகுங்கள். எதிர்மறை எண்ணங்கள் தோன்றி மறையும். வம்பு வழக்குகளில் என்று தலையிடுவதை தவிர்க்கவும். குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பூர்வீக விஷயத்தில் உள்ள வழக்குகள் ஏதேனும் நிலவில் இருந்தால் அது ஒரு நல்ல ஒரு பலனை தரக்கூடிய அமைப்பாக இன்று இருக்கிறது. ரிஷபம், தனவரவு பணவரவு நன்றாக இருக்கும். பணப்பழக்கம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். வீட்டில் சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறும். உங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். நீங்கள் நினைத்த காரியங்கள் விரும்பியபடி செய்து முடிப்பீர்கள். இளம் வயதினருக்கு அல்லது வாலிப வயதினருக்கு காதல் அரும்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நண்பர்கள், புதிய நண்பர்கள் சேர்வார்கள். புதிய கூட்டாளிகள் சேர்வார்கள். புதிய முதலீட்டாளர்கள் சேர்வார்கள். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். நட்பு வட்டம் விரிவடையும். பெண் நண்பர்கள் அதிகமாக சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மூத்த பெண்கள் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். அரசு விஷயங்கள், அரசினங்களில் பிரச்சனைகள் தரும் என்பதால் அது இன்று ஒத்தி போடவும். உங்களுடைய கோபதாபத்தை குறைத்து கொண்டால் வம்பு வழக்குகளை தவிர்த்து கொள்ளலாம். குழந்தைகள் விஷயத்தில் அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றி அவர்களை மகிழ்வித்து இந்த நாளை கடந்து செல்வீர்கள். மிதுனம், சுயசிந்தனை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களுடைய திறமைகள் வெளிச்சத்திற்கு வரும். உறவினர்களால் நன்மைகள் உண்டாகும். சில சமயங்களில் பிரச்சனையை தரக்கூடிய அமைப்பும் இருக்கும். ஆகவே அவர்களிடம் ஜாக்கிரதையாக பழகவும். வண்டி வாகன பராமரிப்பு செலவுகள் கூடும். புதிய வித்தைகளை கற்றுக்கொள்வீர்கள். தொழிலில் சில மாற்றங்கள் செய்து வெற்றி காண்பீர்கள். நண்பர்கள் விரோதிகளாக மாற வாய்ப்பிருக்கிறது. பெண்கள் மிக மிக முக்கியம். அவர்களிடம் கவனமும் கண்ணியமாக பழகுவது இன்றைய காலத்தின் கட்டாயம். அரசு விஷயங்கள், அரசினை திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். வாழ்க்கை துணையுடன் கோபதாபத்தை குறைத்து கொள்வது நல்லது. திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் உங்களை தனிமையுடன் முன்னிலைப்படுத்தி அடையாளப்படுத்தி வெற்றி காண்பீர்கள். சகோதரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. போட்டி பந்தயங்களில் தோல்விகள் ஏற்படலாம். நல்ல தகவல் வருவதற்கு தாமதம் ஏற்படும். கடகம், நீண்ட நாள் முயற்சிகள் எல்லாம் இன்று வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. இதுவரை இருந்த போட்டி பந்தயங்கள் வெற்றி பெறாமல் இருந்தீங்களானால் அதெல்லாம் இன்று காலத்தில் வெற்றியை பெறலாம். அந்த அளவிற்கு உங்களுக்கு இன்று நாள் நன்றாக இருக்கிறது. உங்கள் விரும்பிய காரியங்களை விரும்பியபடி செய்து முடிப்பீர்கள். நண்பர்கள் உங்கள் விருப்பத்திற்கு உறுதுணையாக இருப்பார்கள். பெண்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற உதவி புரிவார்கள். மனம் விரும்பியதை மனம் போனபடி செய்து முடிப்பீர்கள். ஆகவே இன்று மகிழ்ச்சியான நாள் உங்களுக்கு. குடும்பத்தில்
சிறு குழப்பங்கள் சச்சரவுகள் வந்து நீங்கும். அரசு விஷயங்கள் அரசிடங்களில் எதிர்ப்புகள் இருப்பதால் அதை தவிர்க்கவும். சகோதரன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பயணங்கள் பிரச்சனைகள் தரும் என்பதால் அதை தவிர்ப்பது நல்லது. சிம்மம். தனவரவு பணவரவு நன்றாக இருக்கும். பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறும். உறவினர்களால் நன்மை உண்டாகும். அதுவும் பெண் உறவினர்களால் நன்மை உண்டாகும். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். வண்டி வாகன வசதிகள் கூடும். வசதி வாய்ப்புகள் பெருகும். வெற்றிகள் என்று அதிகம் பதிவு செய்வீர்கள். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள். இத்தனை நல்ல விஷயங்கள் இருந்தாலும் மனம் ஏதோ ஒரு இனம் புரியாத கவலையில் இருக்கும். தனிமையை நாடும் விரக்தியாக இருக்கும். அதையெல்லாம் மறக்கடிக்க நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது. கன்னி. சுய சிந்தனை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சுயதொழில் செய்பவர்கள் நல்ல ஒரு வெற்றியை காண்பார்கள். தொழிலில் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். உங்களுடைய திறமைகள் வெளிச்சத்திற்கு வரும். ஆளுமைத்தன்மை நிர்வாகத்தன்மை எல்லாம் அங்கீகரிக்கப்படும். தொழிலில் பேரும் புகழும் உண்டாகும். அந்தஸ்து கூடும். செல்வாக்கு அதிகரிக்கும். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும். நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். பெண்களிடம் கவனமும் கண்ணியமாக பழகுவது நல்லது. உறவினர்களால் அவருடைய ஆளுமை அதிகரித்து காணப்படுவதால் அவர்களை உங்கள் விஷயத்தில் தலையிடுவதை தவிர்க்கவும். குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றியை தரும். துலாம். நீண்டலாக எதிர்பார்த்த இந்த பொறுப்புகள் உங்களை தேடி வரும். இதுவரை உங்களை செல்லாகாசாக மதித்தவர்கள் எல்லாம் செல்வாக்குடன் உங்களை பார்ப்பார்கள். உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். சமூக அந்தஸ்து அதிகரிக்கும். நீங்கள் செய்கின்ற செயல்கள் சொல்லுகின்ற சொல் எல்லாத்திற்கும் ஒரு முக்கியத்துவம் ஏற்படும். உங்களுடைய பேச்சில் ஒரு கனிவு இனிவு அனுபவம் முதிர்ச்சி எல்லாம் இருப்பதால் உங்கள் பேச்சினால் எல்லாரையும் கவருவீர்கள். பெண்கள் நண்பர்கள் எல்லாம் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். அரசு விஷயங்கள் அரசினங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே வெற்றி ஏற்படும். சகோதரர் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அவசரமாக செய்கின்ற எந்த காரியமும் வெற்றியை கொடுக்காது என்பதால் நிதானமாக செயல்படவும். உறவினர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். தொழிலில் பணி சுமை பணி அழுத்தங்கள் கூடும் இருந்தாலும் அதையெல்லாம் உங்களுடைய வாக்குத்தன்மையாலும் செல்வாக்காலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். விருச்சிகம். இதுவரை இருந்த தடைகளெல்லாம் நீங்கி இன்று வெற்றியை காணப்போகிறீர்கள். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். இதுவரை உங்களுக்கு குறைச்சல் கொடுத்து கொண்டிருந்த எதிரிகள் தானாக காணாமல் போய்விடுவார்கள். அவர்களெல்லாம் இன்று உங்களிடம் சமரசம் பேசி உங்களுக்கு நண்பர்களாக மாற வாய்ப்பிருக்கிறது. குடும்பத்தில் கரார் கண்டிப்பு போன்ற விஷயங்களை தவிர்த்தால் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கும். சகோதர ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் உங்கள் லட்சியங்களை இலக்குகளை எளிதில் அடைந்து வெற்றி காண்பீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் கவனம் கண்காணிப்பு கண்டிப்பு வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். தனுசு. தொழிலில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். புதிய ஒப்பந்தங்கள் புதிய முதலீட்டாளர்கள் புதிய கூட்டாளிகள் அறிமுகமாவார்கள். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். தனவரவு பணவரவு பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருந்து தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். தொழிலில் உங்கள் திறமைகள் வெளிப்படும். குறுகிய பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு தவிர்க்கவும். குடும்பத்தினுடைய அங்கத்தினர் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். பெண்களிடம் நண்பர்களுக்கும் கவனமும் கண்ணியமாக பழகுவது நல்லது. பொருள் விரயம் அதிகமாக இருப்பதால் விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாளுவது இன்றைய காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. மகரம். என்று தொழிலில் புதிய வித்தைகளை பயன்படுத்தி தொழில் மாற்றத்தை செய்து வெற்றி காண்பீர்கள். தொழிலில் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கிறது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த இந்த திட்டங்களை எல்லாம் தொழிலில் செயல்படுத்தி வெற்றி காணப் போகிறீர்கள். அதனால் பொருள் வரவு தனவரவு பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கிறது. அதனால் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். குடும்பத்தில் அந்நியர் தலையீட்டை தவிர்க்கவும்.
போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவதில் சிரமம் ஏற்படும், நல்ல தகவல் வர தாமதமாகும். வம்பு வழக்குகளை இன்று தவிர்ப்பது நல்லது. அது சாதகமான தீர்ப்பு வராதனால் வந்த வழக்கும் வேண்டாம், வராத வழக்கு வேண்டாம், எந்த வழக்கும் என்று ஒத்தி வையுங்கள். தொழிலில் பெண்கள் நண்பர்கள் முன்னேற்றம் பெறுவதற்கு உதவிகரமாக இருப்பார்கள். அவர்களால் உங்களுக்கு அனுகூலம், ஆதாயம் உண்டாகும். எதிர்மறை எண்ணங்கள் தோன்றி மறையும். அதையெல்லாம் தவிர்ப்பதற்கு இறை வழிபாடு, அது குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். கும்பம். எதிர்ப்புகளையும் விமர்சனங்களையும் மீறி உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதில் நீங்கள் முனைப்பாக இருப்பீர்கள். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். பணவரவு தனவரவு நன்றாக இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும். குடும்பத்தில் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. அரசு விஷயங்கள், அரசியலங்கள் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். சகோதரருடைய வளர்ச்சி உங்களுக்கு ஆதலாகவும் அனுகூலமாகவும் இருக்கிறது. தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். தொழில் வெற்றிக்கு நண்பர்களும் பெண்களும் பெண் ஊழியர்களும் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். சமூக அந்தஸ்தில் சில பங்கங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறீர்கள். ஒரு ஊழலுக்காகவோ அல்லது ஒரு விளையாட்டுக்காக கூட வாழ்க்கை துணையுடன் பிணங்க வேண்டாம். அது ஒரு தற்காலிக பிரிவை வழிவகுக்கும். ஆகவே எப்பொழுதும் பாசத்துடன், நேசத்துடன் மனைவியுடன் வாழ்க்கை துணையுடன் பழகுங்கள். கண்ணாடியை கையாளுவது போல் அவர்களை கையாள வேண்டிய சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள். மீனம். உங்களுடைய திட்டங்கள், திறமைகள் எல்லாம் வெளிப்படும். தெளிவான திட்டங்கள் மூலம் உங்களுடைய அந்தஸ்து உயரும். அது வெற்றியை குவித்து கொடுப்பதால் உங்களுடைய முக்கியத்துவம் எல்லாராலும் உணரப்படும். பெரிய அளவில் உங்களுடைய பேரும் புகழும் உண்டாகும். உங்களை இதுவரைக்கும் உதாசீனப்படுத்துவர்கள் கூட உங்களை மதிக்க தொடங்குவார்கள். உங்களுடைய செல்வாக்கு உயரும். நண்பர்கள் பெண்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு இன்னும் அதிகரிக்கும். மூத்த பெண்கள் அனுகூலம், ஆதாயம் உண்டாகும். அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் செயல்பாடுகள் திருப்தியாக இருக்கிறது. சகோதரர் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார். தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும். சித்தப்பாவின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய செல்வாக்கு உங்களுக்கு மிகவும் அனுகூலமும் ஆதாயமாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தருவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வலி குறைப்போம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற காணொளிகளை தவறாமல் நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்களிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசால ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம். ஓம் சரவணபவாய நமக.